ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல நம்ம வந்துட்டு எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம்னா நாயகன். இன்ட்ரோ பார்த்துட்டோம். இந்த படம் வந்துட்டு ஒரு கல்ட் கிளாசிக். என்னடா நீ ஆகுனா எப்போ பார்த்தாலும் கல்ட் கிளாசிக்ன்றீங்களா? நான் என்ன பண்ணட்டும், எல்லா படமுமே கல்ட் கிளாசிக்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மூவி வந்துட்டு ஒரு எப்படின்னா, இது ஒரு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான மூவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புது டைரக்டர்ஸ் எல்லாம் அப்பதான் வந்துட்டு வளர்ந்துருந்த டைம் அது. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் புது டைரக்டர்ஸ் எல்லாம் வரலாம், நிறைய வந்துட்டு மூவி இண்டஸ்ட்ரியில வரலாம், படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்ச படம். அண்ட் இந்த படத்து வந்துட்டு கல்ட் கிளாசிக்னு சொல்றதுக்கு மெயின் காரணமே கமல்ஹாசன் தான். அவர் வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இதே மாதிரி எந்த படத்து கூடயும் மேட்சும் பண்ண முடியாது. அந்த கேரக்டர் கூட இவர் திருப்பி ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைச்சா கூட முடியாத ஒரு படம் தான் இந்த நாயகன் படம். இந்த படத்தோட ஒன்லைனர் எல்லாம் கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி எல்லா படத்தோட ஒன்லைனர் சொல்லி ஒரு மாதிரி காண்டாயிட்டு இருக்குது. ஒன்லைனரே தேவையில்லை, வேற அந்த படத்துல இருக்கிற டீடைல்ஸ் மட்டும் சொல்றேன். ஆக்சுவலா இதை ரிவ்யூன்னு சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி. அந்த படத்துல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோ ஹிடன் டீடைலா இருக்குது, ஒரு வீடியோ ரிவ்யூவா இருக்குது. என்ன பண்றது? அண்ட் இந்த படம் வந்துட்டு பர்டிகுலரா ஒரு சரியான ஃபேன் பேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய்க்கு வந்துட்டு கில்லிக்கு அப்புறம் வந்துட்டு தனியா ஒரு ஃபேன் பேஸ் வந்தாங்கன்னுவாங்க, இல்ல பூவை உனக்காக அப்புறம் ஒரு தனியா ஃபேன் பேஸ் வந்தாங்க அப்படின்வாங்க. ஒரு ஹீரோக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா அது ஒரு படத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஃபேன்ஸ் வந்துட்டு அதிகமாகிறதுன்றது இருக்குல்ல, அந்த விஷயம் வந்துட்டு நாயகனுக்கு அப்புறம் தான் கமல்ஹாசனுக்கு நிறைய நடந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அந்த லெவல்ல இருக்கும். அண்ட் இந்த படத்தை வந்துட்டு நிறைய பேர் எப்படி பார்த்தாங்கன்னா, லைக்வைஸ் இப்போ இதை ஒரு சென்டிமெண்டலான மூவியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான மூவியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு டான் வந்துட்டு எப்படி அவரோட பொசிஷனில் போய் உக்காடுறாரு அண்ட் எப்படி அவர் சரிறாரு அந்த இடத்துல இருந்து அப்படின்ற கண்ணோட்டத்துலையும் பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த படத்துலேயே வந்துட்டு ஒரு 4-5 விதம் செப்பரேட்டாக போகுது. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு இருக்கிற மெயின் விஷயம் என்னன்னா, அந்த தாராவி ஸ்லம் பற்றி எடுத்திருப்பாங்க. அந்த மொத்த ஸ்லம்முமே சென்னையில வந்துட்டு எடுத்துருக்கிறதா. அந்த தாராவி ஸ்லம்மவே இங்க அந்த டைம்ல வந்துட்டு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கிறது 1987 அந்த இடத்த வந்துட்டு அவ்வளோ கிரியேட்டிவா ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்லம்ல இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்து இங்க வேலை செய்ய வச்சாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இளையராஜாவோட 400th ஃபிலிம் இது. அவரோட 400th ஃபிலிம்லயும் அவர் வந்துட்டு அந்த மாதிரி மியூசிக் போட்டிருப்பாரு. இப்போ கூட எவனுக்கோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த தென்மாண்டி சீமையில அந்த பாட்டை போட்டுக்கிட்டு ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, என்னடா எனக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்ற மாதிரி தான் இருப்பானுங்க. அண்ட் கமல்ஹாசன் வந்துட்டு அவரோட அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் அவரை தவிர இந்த கேரக்டருக்கு வேற யாரும் அவ்வளோ ஜஸ்டிஸ் கொடுத்துருக்க முடியாது அப்படின்றதுக்கு வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு சரியான விளக்கம் பண்ணும். அண்ட் மெயினா இதை பத்தி பேசி ஆகணும். அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அவரோட பேரன் வந்துட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த ஒரு சீன்ல வந்துட்டு அந்த படத்தோட ஹோல் கதையே தெரியுற மாதிரி இருக்கும். அவர் இத்தனை நாள் வந்துட்டு நல்லதும் பண்ணியிருந்தாரு, கெட்டதும் பண்ணியிருந்தாரு. பட் அது வந்துட்டு எந்த விதத்துல வந்துட்டு இவரு மற்றவங்க வந்துட்டு அதை கன்சியூம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவர் இந்த பக்கம் நல்லவனாகவும் இல்லை, இந்த பக்கம் கெட்டவனாகவும் இல்லை அப்படின்றத வந்துட்டு அந்த ஒரு சீன்ல மட்டும் அவ்வளோ பர்டிகுலரா எடுத்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த அவரோட ஹோல் லைஃப் ஜெர்னியே அந்த இடத்துல வந்துட்டு முடிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்து கிளைமேக்ஸ் கிட்டே அவரும் இறக்குற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருக்கும். அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தவங்களா விட்டு போறதும், அவங்க ஒய்ஃப் வந்துட்டு செத்து போறதும், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகல்ஸை பார்த்து தான் அந்த கிளைமேக்ஸ்ல அவர் இறந்து போற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலாம்னா இந்த படத்தை வந்துட்டு ரீவாட்ச் பண்ணுங்க. நாயகனோட ஒரு தரமான சம்பவத்தை வந்துட்டு பார்க்கலாம். இங்க உலக நாயகனோட ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸையும் இந்த படத்துல பார்க்கலாம். அது போல அவரோட எமோஷனல் காட்சிகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வீடியோ பெறுவது ஃபன்கி. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா.